இப்ப நிலைமை கைய மீறி போயிடுச்சு. இதுக்கு மேல அவளை விட்டு வைக்கிறது அவ்வளோ நல்லதில்ல. அந்த சக்தியை அசிங்கப்படுத்தி உயிரோட இந்த வீட்டை விட்டு வெளியில அனுப்பணும்னு பார்த்தேன். ஆனா அவ செத்துதான் இந்த வீட்டை விட்டு வெளியில போகணும்னு இருந்தா அதை யாரால மாத்த முடியும்? சக்தி, நீ சொல்றத கேட்டா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சக்தி. அண்ணி, அதெல்லாம் எதுவும் ஆகாது, கவலைப்படாதீங்க. அண்ணா எந்திரிச்சிச்சு, நான் வரேன். சக்தி, நான் அப்புறமா வந்து பேசுறேன், ஓகேவா? என்னது, பெட்டெல்லாம் ஒரே பூவா இருக்கு. நைட்டு என்ன நடந்துச்சு? ஒருவேளை சக்தி கிட்ட ஏதாவது தப்பா நடந்துக்கிட்டோமோ? என்ன மாமா, ஒரு மாதிரி டல்லா இருக்கீங்க? சக்தி, அது வந்து நேத்து நைட்டு நான் உங்ககிட்ட ஏதாவது தப்பா நடந்துக்கிட்டேனா? அதெல்லாம் ஒண்ணு இல்லையே மாமா, நீங்க சரியாதான் நடந்துக்கிட்டீங்க. சக்தி, என்ன மாமா? இல்ல, பெட்டெல்லாம் ஒரே பூவா இருக்கு. அதான் உங்ககிட்ட ஏதாவது எல்லாம் மாரி நடந்துக்கிட்டேன் நானு. மாமா, அதான் நான் சொன்னேன்ல மாமா, அப்படிலாம் எதுவும் இல்லைன்னு. நேத்து நைட்டு நீங்க மயங்கிட்டீங்க. ஒருவேளை நீங்க சாப்பிட்ட சாப்பாடு உங்களுக்கு சேராம அதனால உங்களுக்கு மயக்கம் வந்திருக்கும். இருக்கும். அந்த கிழவி கொடுத்த பாலை குடிச்சதுக்கு அப்புறம் தான் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இங்க பாருங்க மாமா, உங்க விருப்பம் இல்லாம எதுவுமே நடக்காது. நீங்க தைரியமா இருங்க. எதை நினைச்சும் வருத்தப்படாம முதல்ல போய் குளிங்க. சரி. சரி சுபத்ரா, அவளை கொல்லலான்னு முடிவு பண்ணிட்டேன். அதை எப்படி செய்ய போற? நீ போய் காஃபி கொண்டு வா. அதுல விஷத்தை கலந்து சக்திக்கு கொடுத்துடலாம். சந்தேகம் வந்து யாராவது கேட்டா காஃபில பல்லி விழுந்திருக்கும்னு சொல்லி பிளேட்டை மாத்தி போட்டு நாம தப்பிச்சுக்கலாம். சரிம்மா. உள்ள இருக்கிறது யாரு? ஓ, இந்த அழுமூஞ்சி மீனாட்சியா? யாரும் இருக்க மாட்டாங்கன்னு பார்த்தா இவ இருக்காளே. கிச்சனை விட்டு இவ எங்கேயும் போக மாட்டா. இவதான் சமையல்காரியாச்சே. கிச்சன்ல இல்லாம வேற எங்க இருப்பா? ஷோ, இப்ப என்ன பண்றது? இந்த கிழவிக்கு என்னாச்சு? தனியா நின்று பேசிட்டு இருக்கு. இவ எப்ப போறது, நாம இப்ப உள்ள போறது? என்ன பாட்டி, கிச்சன் பக்கம் நின்று தனியா பேசிட்டு இருக்கா? என்னாச்சு? பைத்தியம் புடிச்சு போச்சு. ஓ, எனக்கும் அந்த டவுட்லாம் இருக்கு. டேய், ஒழுங்கா போயிடு. நானே பல குழப்பத்துல இருக்கேன். நீ வீணா என்கிட்ட வாங்கி கட்டிக்காத. குழப்பத்துல இருக்கியா? அப்படி என்ன குழப்பம் உனக்கு? ஐயோ, ஒளறி தொலைச்சிட்டேனே. இப்ப எப்படி சமாளிக்கிறது? அது வந்து சுந்தர், எனக்கு உடம்பு ஒரு மாதிரி இருக்கு. அதனால இன்னைக்கு காபி குடிக்கலாமா இல்ல டீ குடிக்கலாமான்னு ஒரு சின்ன குழப்பம். பாட்டி, இதுல என்ன பாட்டி உனக்கு குழப்பம்? நீ ரெண்டுமே குடிக்க கூடாது. ஏன் பாட்டி? உடம்பு ஒரு மாதிரியா இருக்குன்னா உனக்கு ஏத்தது பால் தான் பாட்டி. அதுவும் நீயா குடிக்க கூடாது, நாங்க தான் குடிக்க வைப்போம். ஏன்டா? ஏன்னா நீ தான் இப்ப உயிரோட இருக்க மாட்டியே. நீ எனக்கு பால் ஊத்துறியா? நான் நாகலட்சுமிடா. அடுத்தவங்களுக்கு நான் தான் பால் ஊத்துவேன். கிழவி, நல்லா காலம் போன காலத்துல கலர் கலரா புடவை கட்டிக்கிட்டு பஞ்சு பேசுற. போடா போ. என்னையே உதாசீனப்படுத்திட்டு போறியா? இந்த நாகலட்சுமி யாரு? பஞ்சு பேசிட்டு இருக்க. ஓ,
ஐயோ, இவ வேற காப்பி கேட்டா என்ன சொல்லுவாளோன்னு தெரியலையே. இவளும் அப்பப்ப மூஞ்சி காட்ட ஆரம்பிச்சிட்டா. இவ போனதுக்கு அப்புறம் காப்பி போடலான்னா சுபத்ரா கோவப்படுவா. என்ன பண்றது? பேசாம ஒரு ஓரமா போய் நாமளே காப்பி போட்டுக்க வேண்டியதுதான். என்ன பாட்டி, என்ன வேணும்? அது ஒண்ணும் இல்லம்மா. ஒண்ணும் இல்லாததுக்கு எதுக்கு பாட்டி கிச்சனுக்கு வந்தீங்க? அது வந்துமா, தொண்டையெல்லாம் கரகரன்னு இருக்கு. உடம்பு வேற ரொம்ப அசதியா இருக்கு. ஒரு காப்பி குடிக்கலான்னு வந்தேன். ஐயோ, காஃபி வேணும்னா என்ன கேட்க வேண்டியதானே பாட்டி? உன்னை கேட்டா நீ வேற முறைப்ப. அதான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு நானே காப்பி போட்டுக்கலான்னு வந்தேன். ஐயோ, காஃபி தானே, இருங்க நானே வச்சு தரேன், இருந்து குடிச்சிட்டு போங்க. சரி. பாட்டி ஒரு நிமிஷம். இந்தாங்க பாட்டி. என்ன இது? காப்பி போட்டு தரேன்னு ஏதோ கழுவுன தண்ணி மாதிரி கொடுத்துருக்கா. இப்படி இருக்கே. என்ன பாட்டி, காஃபி வச்சுட்டு இன்னும் நின்னுட்டே இருக்கீங்க? அது ஒண்ணும் இல்லம்மா, நான் வரேன். ம். அம்மாடி சுபத்ரா, நான் தங்கச்சி சாகரத்துக்கு அவ அக்கா மீனாட்சி கையாலே போட்ட ஸ்பெஷல் காப்பிமா இது. அவ தங்கச்சி சாவுக்கு அவ கையாலேயே சங்கூதுறாளா? நல்லா இருக்கே. சூப்பர்மா. இந்த சுபத்ராவை பத்தி முழுசா நீ தெரிஞ்சுக்காம என்கிட்ட மோதிட்ட. பாவம், நீ வாழ்க்கையை தொடங்குறதுக்கு முன்னாடி இப்படி அல்பாயுசுல போற. அத நினைச்சாதான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு. நீ என்கிட்ட சவால் விடாம இருந்திருந்தா அட்லீஸ்ட் உயிரோடையாவது இருந்திருப்ப. சின்ன பொண்ணான உனக்கு இவ்ளோ திமிர் இருக்க கூடாதுடி. உன் திமிருக்கு நான் கொடுக்கிற பரிசுதான் இது. அது என்னன்னு தெரியல, உன் குடும்பமே என் கையால தான் சாகணும்னு எழுதியிருக்கு போல இருக்கு. உன்கிட்ட நேருக்கு நேரா சவால் விடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா கேவலமா உன்கிட்ட தோத்து போறது எனக்கு சுத்தமா பிடிக்காது. அதனாலதான் உன் கதையை நான் இப்ப முடிக்க போறேன். அட என்னம்மா நீ இவ்ளோ நேரம் பேசிக்கிட்டே இருக்க? நீ இப்படி பேசிக்கிட்டே இருந்தா அந்த மீனாட்சி காப்பியை கொண்டு போய் கொடுத்துருவா. அப்புறம் இந்த காப்பியை குடிக்க வைக்கிறதுக்கு அந்த சக்தி மறுபடியும் ஆட்டம் பாட்டோன்னு என்ன பெட்ட கழட்டிடுவாமா. அம்மா, இந்த பாட்டில யாருக்கும் தெரியாம யார் கண்ணிலையும் படாம டிஸ்போஸ் பண்ணிடு. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாமா, நான் பாத்துக்கிறேன். வா. அம்மா, இந்த காஃபியை நாம கொண்டு போய் கொடுத்தா அந்த சக்தி கண்டிப்பா குடிக்க மாட்டா. அப்புறம் எப்படிமா குடுக்கறது? மீனாட்சியை வச்சுதான் கொடுக்கணும். பாத்தியாம்மா,
அக்கா கையாலேயே காஃபி போட்டு அவ கையாலேயே வாங்கி குடிச்சு சாக போற இந்த கொடுப்பனை வேற யாருக்கு கிடைக்கும்? சக்தி ரொம்ப அதிர்ஷ்டக்கார பொண்ணு இல்ல? ஆமா ஆமா, ரொம்ப அதிர்ஷ்டக்காரிதாம்மா. சரி வா, முதல்ல இந்த காஃபிய மீனாட்சி கிட்ட கொண்டு போய் கொடுப்போம். இத கையில வச்சிருந்தா நாம மாட்டிப்போம். முதல்ல இத தூக்கி போட்டுட்டு போயிடுவோம். அம்மாடி சுமத்ரா, நீ முன்னாடி போய்கிட்டு இருமா, நான் பின்னாடியே வந்துடுறேன். எங்க போற? இந்த விஷ பாட்டில ரொம்ப நேரம் கையில வச்சிட்டு இருக்க முடியாதுமா, இதை எங்கேயாவது டிஸ்போஸ் பண்ணிட்டு வந்துடுறேன். சரி, சீக்கிரம் வந்துரு. சரி. இத யார் கண்ணிலையும் படாம போட சொன்னா எங்க போடுறது? தூக்கி போட்டா யாராவது பாத்துட்டாங்கன்னா அவ்வளவுதான், சுபத்ரா கோபத்தோட உச்சிக்கே போயிடுவா. இப்ப என்ன பண்றது? இதுல போட்டுட்டா என்ன, யாருக்கும் தெரியாம இதுல போட்டுட்டா கொஞ்ச நேரத்துல குப்பை வண்டிக்காரனும் வந்துருவான். மீனாட்சி கவனிக்காம இந்த குப்பைய கொண்டு போய் கொட்டிடுவா. அப்புறம் யார் கண்ணிலையும் படாது, சுபத்ராவும் கோவப்பட மாட்டா. அதான் சரி, இதுலயே போட்டுடலாம். அப்பாடா, போட்டாச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல குப்பை வண்டிக்காரன் வந்துருவான், யார் கண்ணிலையும் படாம டிஸ்போஸ் ஆயிடும். என்னங்க ஆ? இங்க வாங்க. என்ன மீனாட்சி? நேத்து நைட்டு என்ன நடந்துச்சுன்னே தெரியல. நாம 2 பேரும் வேற மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டோம். சக்திக்கும் சிவாக்கும் ஃபர்ஸ்ட் நைட் நடந்திருக்குமா? அவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துருவாங்கல்ல? இனிமே அவங்க பிரிய மாட்டாங்கல்ல? என்ன மீனாட்சி, நான் என்னமோ அவங்க பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரி என்ன போய் கேக்குற? இங்க பாரு, எனக்கு மட்டும் எப்படி தெரியும்? வெயிட் பண்ணி பாப்போம். கத்திரிக்காய் முத்துனா கடை தெருவுக்கு வந்து தானே ஆகணும். நீங்க ரொம்ப கூலா சொல்லிட்டீங்க. ஆனா என்னால அப்படி இருக்க முடியல. ஒவ்வொரு நாளும் என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு ரொம்ப பயந்துகிட்டே இருக்க வேண்டியதா இருக்கு. மீன்குட்டி, நேத்து நைட் அவங்க ரூம்ல ஒட்டு கேட்ட வரைக்கும் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட்லாம் நடந்திருக்கும். அப்படியே நடக்கலனாலும் பயப்படுறதுக்குலாம் ஒன்றும் இல்லை. ஏன்னா அவங்க ஒன்று சேராம போயிருந்தாலும் கவலைப்படுறதுக்கு எதுவும் இல்லை. என்னங்க அப்படியெல்லாம் சொல்றீங்க? நமக்கு தான் 1 மாசம் டைம் இருக்குல்ல மீனாட்சி, அதுக்குள்ள நம்ம என்ன வேணா செய்யலாம். அவங்கள எப்படியாச்சும் ஒன்று சேர்த்து வச்சிடலாம் மீனாட்சி, சரியா? நீ கவலைப்படாம நிம்மதியா இரு மீனாட்சி, சரியா? மீனாட்சி, அத்தை தான் நினைக்கிறேன். கதவு தர. அம்மா உள்ள வாமா. ஏதோ பேசிக்கிட்டு இருந்தீங்க போல இருக்கு, தொந்தரவு பண்ணிட்டேனா? அத்தை அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சும்மா தான் பேசிட்டு இருந்தோம். நீங்க உள்ள வாங்க. பரவாயில்ல மாப்பிள்ள, என்னம்மா? நான் கோவிலுக்கு போயிட்டு வந்துடுறேன். சரிம்மா, போயிட்டு வா. மீன்குட்டி, அத்தை ரொம்ப பொறுப்பானவங்கல்ல? ஆமாங்க, ஆனா அம்மா பாவம், அப்பா இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க. எங்களுக்கு தெரிஞ்ச நாங்க வருத்தப்படுவோம்னு அதை வெளியில காட்டிக்காம இருக்காங்க. மீனாட்சி, அத்தை. மீன்குட்டி, அம்மா தான் கூப்பிடுறாங்க, என்னன்னு போய் கேட்டு வந்து. என்ன காஃபி கேட்பாங்க, போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். சரி, போய் கொடுத்து. இதோ வந்துட்டேன் அத்தை. அத்தை, என்னங்க அத்தை, காஃபி டீ ஏதாவது வேணுமா? எனக்கு எதுவும் வேணாம். உன் தங்கச்சி சக்திக்கு தான். சக்திக்கு என்ன ஆச்சு? ஐயோ, சக்திக்கு ஒண்ணு இல்லம்மா, நைட்டு ரொம்ப நேரம் கண்ணு முடிச்சிட்டு இருந்திருக்கா, தலை வலிக்குதுன்னு சொன்னா. அதான் இது சுக்கு கருப்பட்டி எல்லாம் தட்டி போட்ட காஃபி. இத கொண்டு போய் கொடுத்துறியா? சரிங்க அத்தை, என்கிட்ட கொடுங்க, நானே கொண்டு போய் கொடுத்துறேன். அம்மாடி, நீ பலே கில்லாடிமா. அவ அக்கா கிட்டயே விஷத்தை கொடுத்து அனுப்பிட்டியே. இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த சக்தி சாக போறா. நம்ம கையாலேயே விஷத்தை கொடுத்துட்டோமேனு உட்காந்து அந்த மீனாட்சி ஒப்பாரி வைக்க போறா. அத பார்த்து நாம ரசிக்க போறோம். அம்மா, நம்மள எதிர்க்கிறவங்களுக்கு சரியான நேரத்துல பதிலடி கொடுத்துடணும். அப்பதான் நமக்கு எதிரிங்களே இருக்க மாட்டாங்க. எங்க வச்சேன்? இந்த போன் எங்க போச்சுன்னே தெரியலையே. எங்க வச்சேன்? மீன் குட்டி இருந்திருந்தானா 1 செகண்ட்ல கண்டுபிடிச்சு கொடுத்துருப்பா. மீனுக்குட்டி, என்னங்க? ஒரு நிமிஷம் இங்க வாயேன். இருங்க, காஃபி கொடுத்துட்டு வந்துடுறேன். முதல்ல நீங்க வா, அப்புறமேட்டு அதெல்லாம் கொடுத்துக்கலாம். இங்க வா. என்னங்க? மீனுக்குட்டி, என் போன் எங்க வச்சுனே தெரியல, கொஞ்சம் தேடி எடுத்து கூட.
ஒரு இடத்துல வச்சாதானே தேடும் போது கிடைக்கும். தேடு. இல்லைன்னா இப்படிதான் தேடிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். தள்ளுங்க, நான் தேடி பாக்குறேன். சே, போன தேடி தேடி நான் டயர்டு தான் ஆனேன். இங்க தான் வச்சேன். ஐ, காஃபி. இந்த காஃபியை குடிச்சு தெம்பேத்திக்க வேண்டியதுதான். ஏங்க, ஆ? யாராவது போனை பேசிட்டு டிவிக்கு பின்னாடி கொண்டு போய் வைப்பாங்களா? அப்புறம் எப்படி போன் கிடைக்கும்? தேடிக்கிட்டே தான் இருக்கணும். தேங்க்ஸ் மீன்குட்டி. ஏங்க, அந்த காஃபி குடிக்காதீங்க. ஏன்? நீ யாருக்கா இருந்தாலும் வேற காஃபி போட்டு கொடுத்துக்கோ. எனக்கு டயர்டா இருக்கு, நான் அதை குடிக்க போறேன். ஐயோ, குடிக்காதீங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன்ல. ஏன் இதை குடிக்க கூடாது மீன்குட்டி? ஐயோ, இது வெறும் காஃபி இல்லைங்க. பின்ன என்ன இதுல விஷத்தையா கலந்து வச்சிருக்க? ஐயோ, ஆமா. உங்களுக்கு பிடிக்காததை இதுல கலந்து வச்சிருக்கேன். அதனால இது விஷ காஃபி தான். எனக்கு பிடிக்காததா? நீ சும்மா கதெல்லாம் விடாத. நான் இந்த காஃபி தான் குடிக்க போறேன். ஐயோ, குடிக்காதீங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன்ல. ஏங்க, சக்திக்கு உடம்பு சரியில்லை, தொண்டெல்லாம் கரகரன்னு இருக்குன்னு சொன்னா. அதான் அவளுக்காக சுக்கு கருப்பட்டி எல்லாம் இந்த காஃபில போட்டு கலந்து கொண்டு வந்தேன். என்னது சுக்கு கருப்பட்டியா? இத புடி, எனக்கு இதெல்லாம் வேணாம். குட் பாய். இந்தாங்க உங்க செல்போன். நான் இத போய் சக்தி கிட்ட கொடுத்துட்டு உங்களுக்கு ஸ்பெஷலா காஃபி போட்டு கொண்டு வரேன். சரி, குட். சீக்கிரம் வா. ஆ ஆ. சக்தி, ஆ வாக்கா. இந்த காஃபி. வாங்க மீனாட்சி. சக்தியும் சிவாவும் ஒண்ணு சேர்ந்திருப்பாங்களா? இந்த பூவெல்லாம் கலைஞ்சிருக்கிறத பார்த்தா அவங்க ஒண்ணு சேர்ந்திருப்பாங்கன்னு தான் தோணுது. ஒருவேளை எதுவும் நடக்காம போயிருந்தா? அவரை கேட்க சொன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலான்னு சொல்றாரு. பேசாம நாமளே நாசுக்கா கேட்டுற வேண்டியதுதான். ஆனா நாம கேட்ட சக்தி உண்மையை சொல்வாளா? அக்கா, என்னாச்சு? என்னமோ அப்படியே சிலையா நிக்கிறா? அது ஒண்ணு இல்ல சக்தி. என்னக்கா? இல்ல, நேத்து நைட் ஏதாவது விசேஷமா? விசேஷமா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லையேக்கா. ஒண்ணும் இல்லையா? இல்லையே, ஏன்க்கா கேக்குற? இல்ல, உன் முகத்துல ஒரு பொலிவு தெரியுது, அதான் கேட்டேன். அதுவா, நேத்து பாதாம் ஆயில் அப்ளை பண்ண, அதனால இருக்கும். நான் லைஃப பத்தி கேட்டா இவ பாதாம் ஆயில பத்தி பேசுறா. அக்கா, என்னக்கா? அது ஒண்ணு இல்ல சக்தி. நீ காஃபி குடி, நான் வரேன். என்ன சக்தி, உங்க அக்கா உனக்கு மட்டும் ஸ்பெஷலாக காஃபி போட்டு கொடுத்துட்டு போறாங்க, எனக்கெல்லாம் இல்லையா? என்ன மாமா நீங்க, உங்களுக்கு இல்லாமலையா? இந்தாங்க, நீங்க குடிங்க, நான் கீழே போய் குடிச்சுக்கிறேன். இல்ல மாமா, பாத்து கீழே கொட்டி இருக்கும். சாரி சக்தி, நீயே குடி. நான் சும்மா விளையாட்டுக்கு தான் கேட்டேன். மாமா, நான் உண்மையா தான் சொல்றேன். நீங்க குடிங்க, நான் கீழே போய் குடிச்சுக்கிறேன். பரவாயில்ல சக்தி, நீயே குடி. மாமா, என்ன மாமா நீங்க, எனக்காக நீங்க எவ்வளவு செஞ்சிருக்கீங்க. உங்களுக்காக இந்த காஃபி குடுக்கறதுல எனக்கு சந்தோஷம் தானே. உனக்கா நான் என்ன செய்யறேன்? இதோ இந்த பெட் எல்லாம் பூ போட்டு நல்லா படுத்திருந்தீங்கல்ல, அத சொன்னேன். பெட்டில பூ? அதெல்லாம் உங்களுக்கு சொன்னா புரியாது. இந்தாங்க, நீங்க குடிங்க. பரவாயில்ல, நீயே குடி சக்தி. மாமா, சரி ஓகே, நான் வேணா ஒரு வாய் குடிச்சிட்டு தரட்டுமா? வேணா வேணா, நானே குடிக்கிறேன். நான் போய் கீழே குடிச்சிட்டு வரேன். ஏன் சுபத்ரா, இன்னும் அந்த மீனாட்சியோட ஒப்பாரி சத்தத்தையே கேட்கலையே? ஒருவேளை சக்தி காப்பிய குடிச்சிருக்க மாட்டாளோ? அம்மா, வாயில ஆசிட ஊத்தி கழுவ.
நல்ல வார்த்தையே வராதா? பின்ன என்னம்மா, அந்த சக்தி காப்பிய குடிச்சாளா இல்லையான்னு தெரியவே இல்லையேம்மா. அம்மா, மீனாட்சி கண்டிப்பா சக்திக்கு காஃபியை கொடுத்துருப்பா. சக்தியும் காஃபியை குடிச்சிருப்பா. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பாப்போம். இரு. ஏன் சுபத்ரா, அப்போ நீ வீரிய கம்மியான விஷத்தை கலந்துட்டியா? ஏன்னா நிறைய டைம் எடுக்குதுல்ல, அதனாலதான் கேட்டேம்மா. ம். வேணும்னா நீ போய் கொஞ்சம் குடிச்சு பாரு. வீரியம் அதிகமா கம்மியானு உனக்கே தெரியும். ஐயோ, எனக்கு எதுக்குமா? அவ சாகும்போது சாகட்டும். எனக்கு என்ன அவசரம்? வெயிட் பண்ணியே பார்த்தா போச்சு. ம். அப்போ அமைதியா இரு. நானே அவ குடிச்சாலா இல்லையாங்கிற டென்ஷன்ல இருக்கேன். நீ வேற. பாவம் சக்தி, அவ குடிக்க வச்சிருந்த காஃபியை நான் வாங்கிட்டேன். மீனாட்சி அவங்க தங்கச்சி சக்திக்காக ஸ்பெஷலா காஃபி போட்டிருப்பாங்கல்ல. சக்தி வீட்டில் போடுற காஃபி மட்டும் இது ஸ்பெஷலா இருக்கே. இதுல இருந்து வர வாசனையே இன்னொரு கப் காஃபி வாங்கி குடிக்கணும் போல தோணுது. அக்கா, எனக்கு ஒரு காஃபி கொடு. இப்பதானே கொடுத்தேன். அது மாமாக்கு கொடுத்துட்டேன்க்கா. எனக்கு ஃப்ரெஷ்ஷா போட்டு கொடு. ம், இரு வரேன். ம்.